Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வயலன்ஸ் இஸ் அ அன்சேஞ்சபிள் க்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நான் சேஞ்சபிள் க்ரீட் அப்படிங்கிறது தான் இந்த நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவருடைய அந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த கொள்கையானது எப்பொழுதும் என்ன பண்ணாது, மாறாது, இது எப்போயும் நிலச்சிருக்கிறது, இது எப்போவுமே மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் அன் அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த ஒன்லி திங் லாஃபுல் இஸ் நான் வயலன்ஸ், law made by nature for man. The only thing of lawful எது அப்படின்னா இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே மாறாத ஒரு லா. எதுக்காக லா இந்த லாக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் எப்போவுமே எதுலேருந்து வந்தது அப்படின்னா நேச்சர்லேருந்து தான் வந்தது. ஸோ நேச்சர்லேருந்து தான் லா வந்தது. அந்த லாஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஃபார் மேன், ஹியூமன்ஸ்க்காக தான். ஸோ இந்த ஹியூமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது இப்போ இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அ நேச்சர் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, இது இயல்பாக இருக்கிறது தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ நானும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வன்முறை இல்லாமல் அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் இயற்கைக்கு நேரான ஒரு விதி தானே தவிர இயற்கைக்கு மாறானதில்லை. இது எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அகிம்சை அப்படிங்கிறது மாற்றம் இல்லாத ஒரு அடிப்படையான தேவை அப்படிங்கிறத சொல்கிறாரு. A living faith in non-violence is impossible without a living faith in God. இப்போ வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துலேயும் நம்ம நான் வயலன்ஸை பார்க்கணும் அப்படின்னா, நான் வயலன்ஸை கீப்பப் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஸோ இந்த காடோட ஃபெய்த்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, இந்த நான் வயலன்ஸை அந்தளவு கீப்பப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. லிவிங் ஃபெய்த் இன் நான் வயலன்ஸை, நான் வயலன்ஸை நம்புகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிவிங் ஃபெய்த் இன் காட், வாழக்கூடிய எல்லா இதுலேயுமே கடவுள் அம்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வயலன்ஸ் இஸ் அன் ஆக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். இது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸு. இது அப்படியே தங்கி போயிடாது, தேங்கி போயிடாது. ஒரு லா வந்தது அப்படின்னா அது அப்படியே நின்று போயிடக்கூடிய அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது எப்படி அப்படின்னா, இது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸு. நம்மளோட ஹையர் ஆர்டர்லேருந்து லோவர் ஆர்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொதுவானது. ஆக்சுவலாக நான் வயலன்ஸை கீப்பப் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹையர் ஆர்டராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே மேம்பட்ட கொள்கைகளாக இருக்கும். இது ஒரு மேன்மையான ஒரு விதி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. Consciousness of the living presence of God within one is undoubtedly the first requisite அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி எல்லா உயிர்கள்லையும் கடவுள் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த நான் வயலன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், புல்லிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும், ராஜாக்கள் வரைக்கும், விலங்குகள்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே கடவுள் நிரம்பி இருக்காரு, கடவுள் தன்மை நிரம்பி இருக்கு அப்படிங்கிறத யார் முதல்ல நம்புகிறாங்களோ அவங்க தான் இந்த நான் வயலன்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I believe and advocate non-violence in its extreme form. They say that I am a Christian in disguise அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நான் வயலன்ஸை நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் என்ன நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறனோ அதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்படி நான் நான் வயலன்ஸை கீப்பப் பண்ணுங்கள், நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு கிறிஸ்டியானிட்டி மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி மூலியமாக எனக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியானிட்டியோட வெளிப்பாடு தான் நான் இந்த அகிம்சையை ஃபாலோ பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. தட் இஸ் ஐ பிலீவ் அண்ட் அட்வொகேட் நான் வயலன்ஸ் இன் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். நான் இந்த நான் வயலன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறேன். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கும் அட்வொகேட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் டிஸ்கைஸ் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல்
a very learned Sastri only the other day scornfully rejected my interpretations of Gita. ஸோ இப்போ நான் மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீதாவை அடிக்கடி வந்து பேசுகிறாரு. கீதா உபச்சாரத்தை எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துக்காட்டுக்களாக சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது இவருடைய டியமோஸ்டாக இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து கீதாவை வந்து இங்கே உபதேசம் பண்ணாத, நீ வந்து அகிம்சையை ஃபாலோ பண்ணக்கூடியவன், அப்படி இருக்கும்போது நீ எப்படி கீதா உபதேசம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் கீதாவை சொல்கிறேன், கீதா உபதேசம் கீதாச்சாரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது நாட் ஒன்லி ஃபார் வயலன்ஸ், அதில் நிறைய போர் வந்திருக்கு, நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம முழுக்க என்ன பண்ண முடியாது, வெறுத்துற முடியாது. அது போருக்கான ஒரு கதை கிடையாது. ஆனால் அதில் போர் வந்திருக்கனாலே அதை என்னை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அகிம்சையை ஃபாலோ பண்ணுறனால போர் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீ பேசாத அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அந்த கீதாச்சாரமில் என்ன இருக்குது, நல்ல நல்ல கருத்துக்கள், அகிம்சையே சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதில் இருக்குது, நீதிகளை சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறனால அதையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி வந்து நிறைய எடுத்துக்காட்டுக்களில் சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கக்கூடியது நம்மளுடைய கீதா உபதேசம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நெசசரி டு ரிவைவ் the eternal law of answering anger by love. ஸோ answering anger by love அப்படிங்கிறது என்னதான் வெறுப்பாக இருந்தாலுமே கூட அங்கே அன்பை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் நெசசரி டு ரிவைவ் த எட்டர்னல் லா ஆஃப் ஆன்சரிங் ஆங்கர் பை லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வயலன்ஸ் இஸ் காமன் டு ஆல் ரிலீஜியன்ஸ். இட்ஸ் வர்ஷிப் ஆஃப் த cow is evolution of humanitarianism. Discovery of the law of varnashrama is the search for truth அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, நான் வயலன்ஸ் இஸ் காமன் டு ஆல் ரிலீஜியன்ஸ். இவனை கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம் எதுவாக இருந்தாலும் எல்லா மதங்களுமே இதை தான் சொல்லுது, இந்த நான் வயலன்ஸ், அமைதி, அகிம்சா இதை தான் சொல்லுது. ஸோ இட் இஸ் காமன் டு ஆல் ரிலீஜியன்ஸ். அதனால் ஒரு ரிலீஜியனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்ல முடியாது. ரெண்டாவது, இட்ஸ் வர்ஷிப் ஆஃப் த கவ் இஸ் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமனிடேரியானிசம். அப்படின்னா என்னது, அந்த மனிதத்துவத்தை, மனித நேயத்தை எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு எவால்யூஷன் தான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கவ்வை வந்து வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டிஸ்கவரி ஆஃப் த லா ஆஃப் வர்ணாசிரமா இஸ் சர்ச் ஃபார் ட்ரூத். இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிற கொள்கை ஹிந்துயிசமில் இருக்குது. இந்த ஹிந்துயிசமில் நம்ம பின்பற்றக்கூடிய இந்த வர்ணாசிரம கொள்கை அப்படிங்கிறது எதனால தான் வந்தது அப்படின்னா, இட் இஸ் அ சர்ச் ஃபார் ட்ரூத்து. உண்மைக்கான ஒரு தேடலில் தான் நம்ம இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் வர்ணாசிரமம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அகிம்சா இஸ் இன் ஹிந்துயிசம், இட் இஸ் இன் கிறிஸ்டியானிட்டி ஆஸ் வெல் ஆஸ் இன் இஸ்லாம். அதாவது ஹிந்துயிசமில் நம்ம அகிம்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அகிம்சை அப்படிங்கிறது ஹிந்துயிசமில், ஆனால் இதே கொள்கைகள், இதே கான்செப்ட் கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, இஸ்லாம்லேயும் இருக்குது, ஆனால் வேறு வேறு பேர்களில் இருக்குது. ஸோ எல்லா ரிலீஜியனுக்குமே இந்த நான் வயலன்ஸ் ஆர் அகிம்சா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. I am also sure that Ahimsa has never made anyone a coward. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகிம்சா தேவை அப்படின்னு சொல்கிறேன். அகிம்சா அப்படிங்கிறது யாரையும் கோழையாக்கி விடாது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ அகிம்சா அப்படிங்கிறது என்னங்க, கோழைத்தனம் கிடையாது. சண்டை போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கோழைத்தனம் கிடையாது, அது ஒரு வகையான வீரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வயலன்ஸ் இஸ் கன்செஷன் டு ஹியூமன் வீக்னஸ். சத்தியாகிரகா இஸ் அன் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே சத்தியாகிரகா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்னஸை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த குரான் டீச்சர்ஸ் த யூஸ் ஆஃப் நான் வயலன்ஸ். குரானில் கூட இங்கே சொன்ன மாதிரி இஸ்லாம்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குரானில் கூட இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் இந்த சென்ஸ் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த சென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எதில் பார்க்கலாம், குரானில் பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த குரானை தான் என்ன சொல்லுது அப்படிங்கிறது, இந்த சத்தியாகிரகம் அகிம்சை அப்படிங்கிறது எதில் தன்னுடைய டியூட்டியை
தவிர்க்கிறாங்க இல்லைங்களா, அவங்களது கிடையாது. ஸோ நான் வந்து நான் வயலன்ஸு, நான் வந்து அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக என்னோடய டியூட்டி, என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே செய்யணும், ஆனால் நான் வயலன்ஸ் முறையில் செய்யணும். இது வந்து தன்னை அடக்கிக்கிறதுக்கான ஒரு வழியே தவிர தன்னுடைய வீக்னஸை தன்னை வந்து வீக்காக மாற்றுறதுக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு சின்ன செய்யறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ட்ரூத் கேம் நேச்சுரலி டு மீ. உண்மை பேசுறது அப்படிங்கிறது நேச்சுரலாக என்கிட்ட வந்துடுச்சு. ஆனால் இந்த அகிம்சா ஐ அக்யூர்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அகிம்சா அவருக்கு எப்படி தான் கிடைச்சிது, ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இந்த அகிம்சை அப்படிங்கிற அந்த தன்மையை அவர் பெற்றார். உண்மை பேசுறது அப்படிங்கிறது நேச்சராக அவருக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த அகிம்சையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான். அதாவது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் டு ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Ahimsa and truth are like the two sides of a coin. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வந்து டூ சைட்ஸ் ஆஃப் காயின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே ஃபுல்லாக நான் வயலன்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் வயலன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் அகிம்சா. ஸோ அகிம்சா அண்ட் ட்ரூத் ஆர் லைக் த டூ சைட்ஸ் ஆஃப் அ ஒன் காயின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நான் வயலன்ஸ் இஸ் அ சம்மிட் ஆஃப் பிரேவரி அப்படிங்கிறாங்க. ஸோ பிரேவரியை நம்ம வெளிக்காட்டுறதுக்கான இன்னொரு வழியே என்ன அப்படின்னா இந்த அகிம்சா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஐ வாஸ் ஒன்லி வென் ஐ ஹேட் லேர்ன்ட் டு ரெடியூஸ் மை செல்ஃப் டு ஜீரோ தட் ஐ வாஸ் ஏபிள் டு எவால்வ் த பவர் ஆஃப் சத்தியாகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இவர் இந்த சத்தியாகிரகம் பண்ணும்போது தான் இவருக்கு இதனுடைய பவரே என்ன, இதனால் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து உண்டாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அவர் அந்த சத்தியாகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணி டு ஜீரோக்கு அவர் கொண்டு வந்துட்டார். ஒன்றுமே இல்லாத ஒரு சமதளமான ஒரு மனநிலையை அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு ஜீரோ அப்படிங்கிற தன்மைக்கு தன்னைத்தானே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சத்தியாகிரகத்தை அவர் செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சத்தியாகிரகத்தினால எவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து வரும், எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து வரும், எவ்வளோ பெரிய நன்மை நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். இதோட பவர் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்போ செய்யும் போது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் செய்யும் போது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸில் நான் வயலன்ஸ்னால் என்ன, எப்படி அவருக்கு அது புரிஞ்சுது, எப்படி அது வந்து அவர் கற்றுக்கிட்டாரு, அதனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், அவர் அதில் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸில் முழுக்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தான். இதில் எந்த லைன் வேணால் நம்ம கேட்கலாம், யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், எந்த ரிலீஜியனுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்கலாம், இல்லை காமனாக இருக்கான்னு கேட்கலாம், இல்லைனா கவர்ட்னஸ் வந்து இதனால் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதே போல் அந்த காயின்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் மகாத்மா காந்தியோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதிலிருந்தும் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.